வாசிக்கலாம். இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். ஒருவேளை தெரியாதவங்க இருந்தால் சொல்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனம் இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த காரியத்தை குறித்து தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 2 வாரங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் என்று நினைக்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் கவனிங்க. இதோடைய பின்பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த வசனத்துடைய பின்பாகம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உணமேன்மையாக வைப்பார். சரியா? இது வாக்குத்தத்தம் என்றாலும் அதற்கு முன்னாடி இருக்கிறது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை இந்த கோணத்தில் கொஞ்சம் தியானித்து பாருங்க. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாய் கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். மறுபடியும் வாசிக்கிற, கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால். இப்போ கவனிங்க, இந்த தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்றால், அந்த கட்டளையின்படி நடந்தேன் என்றால், பூமியில் சகல ஜாதிகள் என்ன எப்படி வைப்பாரா? அது வாக்குத்தத்தம். ஸோ மேன்மையாக வைப்பார். எப்போ? வேதம் சொல்லுகிறது நீ கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. அப்போ அந்த கட்டளைகளை நீ செஞ்சா மேன்மையாக வைப்பார். இது தெரியும். இப்போ நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, ஏன் என்னால் அதை செய்ய முடியல? நல்லா கவனிங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த கட்டளைகளின்படி, இந்த உபாகமம் 28:1 கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றினால் அவர் என்னை மேன்மையாக வைப்பார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்லை. இது எனக்கு தெரிந்தாலும் கூட ஏன் என்னால் அதன்படி செய்ய முடியல? அந்த கேள்வி வந்திருக்கா? எனக்கு நல்லா தெரியும் நான் உண்மையா ஆண்டவருக்காக ஜீவிச்சா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஆனா என்ன ஏன் உண்மையா ஜீவிக்க முடியல? இப்ப இந்த வசனத்தை நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா, அவர் கட்டளைக்கும்படி நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தை சொல்றாரு. அதை தான் தியானிக்க போகிறோம். அதை செய்தினா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மையாக வைப்பார். நமக்கு நல்லா தெரியுது, அதை விசுவாசிக்கிறோம். இந்த கட்டளைகளின்படி எல்லாம் நான் நடந்தேன் என்றால் இந்த வருடத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை மேன்மையாக வைப்பார். அதுவும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அப்படிதானே? கர்த்தர் சொன்னா என்ன பண்ணுவாரு? செய்வார். அப்போ என் வாழ்க்கையிலேயே அந்த வருடத்துல தேவன் இந்த வாக்கு கொடுத்துருக்கிறாரு, என் கட்டளைக்கும்படியெல்லாம் நீ செஞ்சீன்னா உன்னை பூமியில் சகல ஜாதிகளிலும் நீ இருக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, எல்லோ ஒன்று உன்னை இருக்கிற இடங்கள்ல உயர்த்தி வைப்ப. ஆனால் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, ஏன் என்னால் அதை செய்ய முடியறதில்ல? நான் கேட்கும்போது விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக என்னை மேன்மையாக வைங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதை நம்பாம இல்லை, நம்பி நான் ஜெபிக்கிறேன். ஆனா ஏன் என்னால் செய்ய முடியறது இல்லை? அவர் கட்டளைப்படி என்னால் நடக்க முடியறது இல்லை என்பதை இந்த வசனத்தை, இந்த 1வது வசனத்தை நன்றாக கவனித்தீர்கள் என்றால் தேவன் மறைமுகமாக அல்லது நமக்கு புரியும்படியாக எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அவருடைய கட்டளையின்படி நடக்க முடியறது இல்லை, அல்லது என்ன செஞ்சா அவருடைய கட்டளையின்படி நடக்க முடியும்? நாம் எங்கே தவறுகிறோம்? இது இந்த வசனத்துக்கு மட்டுமல்ல, நீங்க வேதத்துல எந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தாலும் அதற்கு ஒரு ஆண்டவர் ஒரு கட்டளையை, இதை செய்தால் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஒரு வசனத்தை வாசிங்கல்ல, நீங்க ஆதியாகமத்துல தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. காயின் ஆபேல் அந்த சம்பவத்து வந்தீங்கன்னா அந்த 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. போதும். இந்த சம்பவத்தை, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இது சொன்னது யாரு? இந்த வார்த்தையை சொன்னது யாருங்க? கர்த்தர். கரெக்ட். கர்த்தர் சொல்றாரு, காயினை பார்த்து தம்பியை சகோதரனை கொலை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்ற போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். கவனிங்க. எப்பொழுதுமே தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது என்றால் அது அதிகமாக கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா
அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். இங்க காயினப்பா சொல்ற, நீ நன்மை செஞ்சா உனக்கு அப்போ மேன்மை வரணும்னா நீ என்ன பண்ணணும்? புரியுதா? அப்போ காயினை பார்த்து ஒரு கேள்வி ஆண்டவர் வைக்கிறாரு, நன்மை செஞ்சினா மேன்மை என்ன பண்ணும்? இப்ப இதே வசனத்தை உபாகம் 28:1 பாருங்க. என் கட்டளையின்படி செஞ்சா பூமியில சகல ஜாதிகள்லயோ. அப்ப இன்னொரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால். அப்ப இந்த வசனங்கள்லாம் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுது. இந்த உபாகமம் 28:1 ஆகட்டும், நான் ஆதியாமத்துல வாசிச்ச வசனமாகட்டும், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நேகத்து மேல அதிகாரி. இப்ப இந்த வசனங்கள்லாம் ஒண்ணு சொல்லுது, நன்மை செய்தால், தேவனுக்கு பிரியமா இருந்தால் உனக்கு வர வேண்டிய மேன்மை, உனக்கு வர வேண்டிய உயர்வு தானாய் வருமா வராதா? நான் அதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்கிற அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளுங்க. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னா, நன்மை செஞ்சா அவனுக்கு மேன்மை தானாய் வரும். ஆனா நம்ம இன்னைக்கு செய்கிற தவறு என்னன்னா, தேவன் அவருடைய காரியத்தை செய்ய மறந்துட்டது போல நினைத்துக் கொள்வோம். அப்படி அல்ல. ஒரு விஷயம், நம்முடைய தேவன்கிட்ட ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செய்யும் பொழுது ஒரு பாவிக்கு ஆண்டவர் அவன் செய்த பாவத்தை விசாரிக்காம விடுறதுல எவ்வளவு கவனமா இருக்காரோ, அதே போல ஒரு நீதிமான் நன்மை செய்யும் பொழுது நாம் செய்கிற நன்மைக்கு தக்க ஆசீர்வாதத்தை தருவதிலும் தேவன் எவ்வளவு கவனமா என்ன பண்றாரு இருக்காரா இல்லையா? ஏன்னா அவர் வார்த்தை சொல்லி இருக்கு, அப்படி நீ நன்மை செஞ்சா கண்டிப்பா உனக்கு என்னது இருக்கு? மேன்மை இருக்கு. என்ன கொஞ்சம் கவனிங்கல. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல போய் நான் எனக்கு மேன்மையா வைத்து வைங்கன்னு கேட்கறத விட அதிகமா நன்மை செய்தேன் என்றால், இந்த உபாகம் 28:1 படி அவருடைய கட்டளையின்படி என்னால் நடக்க முடியும் என்றால், அதை செய்ய முடியும் என்றால், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உயர்வுகளும் நான் தேவனிடத்துல போய், தேவனே இவ்வளோ நன்மையா இருக்கிற, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்களோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கேட்கிற அளவுக்கு தேவன் வைத்துக் கொள்ள மாட்டான். நன்மை செய்தால் மேன்மையை தானாய் தருவார். அல்லேலூயா. அப்ப நான் 3 வருஷத்தை எதுக்கு காட்டினேன் அப்படின்னா, இந்த வசனங்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நன்மை செய்கிறவன், அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவன், கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு கேள்வியே நமக்கு முன்னாடி என்னன்னா, அந்த நன்மை செய்யதான் என்ன பண்ணல. ஆண்டுடைய பக்தன் வேதத்துல சொல்லியிருப்பார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனா நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. நம்ம இடத்துலயும் அப்படிதானே. இந்த காலவேளை யோசிச்சு பாருங்களேன். அப்படி வசனத்தின்படி நடக்கணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கு, நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, கொஞ்சத்துல ஆண்டவர் கொடுத்த காலத்துல உண்மையா இருக்கணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா செய்யறதோ என்னிடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா. இதை ஏன் செய்ய முடியல? எனக்குள்ள நேற்று இந்த கேள்விதான் வந்துச்சு. தேவன் சொல்றாருல்ல, பூமியில சகல ஜாதிகள் என்ன வேணா சும்மா சொல்லிட்டு போல, ஃபேன்சிக்காக சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை அப்படியே ஃபேன்சியா கூறிட்டு போல. சொன்னா செய்வாரு, செய்யாத காரியத்தை ஒரு நாள் சொல்றது இல்ல. பூமியில சகல ஜாதிகள் மேன்மை வைப்பான வைப்பாரு, ஆனா செஞ்சா வைப்பாரு. செய்யணும்னு எனக்கு தெரியும், செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனாலும் செய்ய முடியறது இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, மறுபடியும் உபாகம் 28:1 வரோம். நான் தான் சொன்னேன், அந்த வசனத்திலே ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறாரு. இதை நான் ரிவர்ஸ்ல வாசிக்கிறேன் பாருங்க, அப்போது புரியும். செவி கொடுப்பாயானால், நான் வாசிக்கிறத கவனிச்சு பாருங்க, அப்போ புரியும். செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால், நீ கவனமாய் இருக்கும்படி. இந்த 3 காரியம்தான். ஏன் தெரியுமா? நான் நிறைய வேளையில தேவனுடைய கட்டளைகளை செய்யணும்னு விருப்பம் எனக்குள்ள இருந்தாலும் செயல் முறையில் அதை கொண்டு வர முடியல. தெரியுமா? ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பிரசங்கங்களை கேட்கும் போது, இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கணும், இனிமேல் நான் உண்மையாய் ஜெபிக்கணும், உண்மையா இருக்கணும், இதனையும் நினைத்தாலும் கூட வெளியே போன உடனே அல்லது வெளியே உலகத்துக்குள்ள அப்படியே வெளியே அடிச்சு வச்ச உடனே பழைய மாதிரி மாறிவிட்டு பிரசங்கத்தையும் மறந்து நிறைய நேரத்துல நான் செய்யணுங்கிற விருப்பம் என்ன விட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிற முதலாவது காரியம் என்னன்னா, செவி கொடுப்பாயானால். இதை சொல்லிட்டு அதோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மட்டும் இல்லை, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இதை ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே ஆர்டர்ல போய் பாருங்க. முதல்ல நான் செவி கொடுக்கணும். என்ன செவி கொடுக்கணும்னா, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதை நான் உண்மையாய் செவி கொடுக்கணும். அந்த செவி கொடுத்த காரியத்தை செய்யறதுக்கு அதை விட்டு வழி விழுகாதபடிக்கு நான் கவனமா இருக்கணும். இந்த கவனமா இருந்தா என்னால் என்ன பண்ண முடியும்னா,
செய்ய முடியும். வேதம் அதை தான் சொல்லுது பாருங்க. கட்டளைகளின்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னா நீ கவனமா இருக்கணும். உனக்குள்ள அந்த கவனம் வரணும்னா நீ செவி கொடுக்கணும். அந்த செவி கொடுத்தலும் உண்மையாய் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி செஞ்சுட்ட அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய கட்டளைகளின்படி கண்டிப்பா செய்ய முடியும். செய்தா என்றால் உனக்கென்ற ஒரு வைத்திருக்கிற, நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மை கண்டிப்பாக வந்து சேருங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துடைய காரியத்தை வாசில முதல்ல செவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்ல. நிறைய டைம் நம்ம யோசிக்கலாம், முதலாவது காரியம் செவி கொடுக்க வேண்டும். அப்போ செவி கொடுக்கிறது என்பது ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்று, செவி கொடுத்தான் அப்படின்றா அவர் சொன்னதை செய்தான் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம், செவி கொடுத்தான் அதை கேட்டான், கவனித்தான். அதாவது லிசன் சொல்லுவாங்கல்ல, கவனிச்சான்னு அர்த்தம். அன்பான தேவ ஜனமே, நீங்க பழைய ஏற்பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் மோசையோட மணிக்கணக்காய் பேசியிருப்பார். நீங்க பழைய ஏற்பாடு உபாகமம் என்னாகும் வாசிச்சு பார்த்தா தேவன் பல அதிகாரங்களை கண்டினியூவா பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் கூட நிறைய டைம் நினைப்பேன், தேவனியா இவ்வளவு லென்த்தா பேசுறாரு, ஜனங்களுக்கு போர் அடிக்காதான்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நான் என்ன செய்யணும்னு சொல்லி முதல்ல நான் கேட்டாதான் எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி. நான் சொல்ற காரியம் புரியுதா? நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் கேட்கணும். இன்னைக்கு ஏன் தேவனுடைய கட்டளைப்படி என்னால் செய்ய முடியலன்னா நிறைய நேரம் நம்ம கேட்கறதே இல்லை. அது என்ன கேட்கறது இல்லைன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. சத்தம் என்பது அவருடைய பேசுகிற வார்த்தை மட்டுமல்ல. ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்கள்ல, இதே உபாகமம் 17 19 20 தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை கவனிச்சு ஞாபகம் வேணும்னா குறிச்சு வச்சுக்கிறீங்க. யாராவது உங்ககிட்ட ஏன் பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும்னு பைபிள் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா இதை காட்டுங்க. இது யார் செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார்னா, இஸ்ரவேல்ல ஒரு ராஜா வந்தான்னா அவன் என்ன பண்ணணும்னா, நியாயப்பிரமாணத்துக்கு எல்லா வார்த்தை சுருக்கமா சொன்னா பைபிள்ல இருக்கு, அது நம்மளுக்கு பைபிள், அது எல்லாத்தையும் அவன் போயிட்டு, அதாவது அந்த லேவியர்ட்ட போயிட்டு ஒரு காப்பியை வாங்கி எனக்கு ஒரு பிரதியை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு தான் வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணணுமா, இங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஒரு ராஜா செய்யணும்னு தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு ராஜா இஸ்ரவேல்ல வந்தான்னா அவன் சும்மா இல்ல, நியாய பிரமாணத்தை இருக்கிற எல்லாத்தையும் லேவியர்ட்ட இருக்கு, அவன் வச்சிருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பிரதி வேணும், எனக்கு ஒரு காப்பி கொடுன்னு சொல்லி வாங்கி வாழ்நாள் முள்ள வாசிக்கணுமா. ஏன்னா வாசிச்சான் அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலின் நடுவுல எப்படி இருப்பானா, நீடித்து வாழுவான். இது ஏன் செய்யணும் அப்படின்னா 19 கடைசியில் சொல்லிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும்படி வாசிக்கணும். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள்கிட்ட யாராவது பைபிள் வாசிக்கணும்னு பைபிள் எங்கேயாவது எழுதிருக்கான்னு அதை காட்டுங்க. அதான் நியாயப்பிரமாணம் ஒண்ணு இல்லை, நம்ம அன்னைக்கு நியாயப்பிரமாணம் அவங்க கொடுக்கப்பட்டது, நமக்கு நீ வேத புத்தகம் இருக்கு. இதை நான் என் வாழ்க்கை ஃபுல்லா வாசிச்சா மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படணும் என்கிற பயம் எனக்குள்ள வரும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் நான் எனக்கு வேதத்தை வாசிக்கிறோம். நான் சும்மா வாசிக்கணும், வாசிச்சனால என்ன ஆயிர போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, வாசிச்சாதான் தேவன் என்ன விரும்புகிறார் என்று எனக்கு முதல்ல தெரிய வரும். நான் வேதத்தை வாசித்தால் மட்டும்தான் தேவனின் என் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்ன, என் தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எதை செய்தால் நான் பரலோகம் போவேன் போக மாட்டேன், எதை செஞ்சா நான் இந்த பூமியில நீடித்து வாழ மாட்டேன், இதெல்லாம் எங்கதான் இருக்கு, எங்கெங்க இருக்கு. அப்ப இதை நான் வாசிக்கவே இல்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அல்லேலூயா. அனுதினமும் வேதம் வாசிங்க. வேதம் வாசிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவர் வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும் அப்படின்னா அவர் வார்த்தை இங்கேதான் இருக்கு. அன்பான தேவ ஜனமே, தீர்க்க தரிசனங்களை விட ஒருபடி மேலானது நீங்களும் நானும் கையில் வைத்திருக்கிற வேத புத்தகம். ஆனால் அநேக நேரத்தில் நமக்கு எப்படி போயிடுதுன்னா, யாராவது ஒருவர் தீர்க்க தரிசனத்தை டிவிலையோ எங்கேயாவது சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறமே ஒழிய, நம்ம கையில் வைத்திருக்கிறது வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வானம் பூமி ஒளிஞ்சாலோ
ஸோ உங்க கையில என் கையில இருக்கிற வேத புஸ்தகத்தின் வார்த்தை நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட கேட்கிற தீர்க்க தரிசனத்தை விடையும் மேலானது. ஏன்னா இந்த வேத புஸ்தகம் பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்தர்கள் ஏவப்பட்டு எழுதின வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் நானும் வாசிச்சா மட்டும்தான் அவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரிய வரும். அப்படிதானே? இதனால தான் சபைக்கு வாங்க, வேதம் வாசிங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டாதான் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். நான் கேட்கவே இல்லை, வேதத்தையும் வாசிக்க மாட்டேன், சபையிலும் பிரசங்கத்தை கேட்க மாட்டேன், அப்ப என்ன தேவன் எதிர்பார்க்கணும் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு தேவன் நேரா வந்து பேசுவார்னு நினைச்சிட்டு இருக்கோமா? இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அவர் நேராக வந்து பேசலாம், அது அவருடைய சித்தம். ஆனா நிறைய நேரத்துல உங்களோடும் என்னோடும் அவர் இந்த வேத புஸ்தகத்தின் வழியாகத்தான் பேசுவார். ஆனா நம்ம ஏன் நான் சொன்ன தெரியுமா, அந்த உபாகம் 28:1 படி ஏன் அவருடைய கட்டளையின்படி என்னால் செய்ய முடியலன்னா அவருடைய கட்டளை என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் வேதத்தை சரியா உண்மைதானே வாசிச்சாதானே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். செவி கொடுத்தது என்றால் ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே வழியா தேவன் பேசினார். இதை போய் மோசேட்ட சொல்லி இதை சொல்லுப்பான்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வேத புஸ்தகத்தை கையில கொடுத்துருக்கிறாரு. இந்த வேத புஸ்தகத்தை தயவு செய்து தினமும் வாசிங்க. வாசிச்சாதான் அவர் என்ன எதிர்பார்க்கான்னு தெரிய வரும். தெரிய வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கே என்ன பண்ண முடியும், நகர முடியும். அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லைன்னா எப்படி நான் பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் மேன்மையாக இருக்க முடியும்? ஏன்னா வேதம் சத்தியம். அவருடைய கட்டளைப்படி செஞ்சாதான் மேன்மை. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாதான் அநேகத்தின் மேல் அதிகாரம். நன்மை செய்தால்தான் மேன்மை. இது வேதத்தின் சட்டம், இதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ இந்த வேதம் எனக்கு இப்படி சொல்லியிருக்கு, வேதத்தை நான் வாசிச்சால் அவருடைய கட்டளை என்னன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னுடைய செவி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓ, இதுதான் தேவன் விரும்புகிறாரா, இததான் தேவன் என்னில் எதிர்பார்க்கிறாரா? உண்மையாய் ஒரு அதிகாரமாவது டெய்லி வாசிச்சு பாருங்களேன். தேவன் என்ன அந்த நாள்ல உங்களோடு பேசுகிறார் என்பதை அந்த வசனத்தின் மூலம் இடைப்படுவாருங்க. அப்போதான் நமக்கு தெரியும் இதுதான் தேவன் விரும்புகிறார், இதுதான் நான் அன்னைக்கு செய்யணும். நிறைய டைம் யோசிச்சு பாருங்களேன், காலைல ஒரு வசனம் வாசிச்சிருப்போம், நல்லா நிறைய உண்மையாக வாசிச்சிருந்தீங்கன்னா அந்த வசனத்துடைய தன்மை அந்த நாளில் ஏதாவது ஒரு இடத்துல நிறைவேறி இருக்கும். அல்லேலூயா. அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல. ஆண்டவர் நமக்கு நிறைய நேரத்தில் பேசுகிறாருங்க. நம்ம தான் நினைக்கிறோம் தேவன் நம்மோடு பேச மாட்டாருன்னு. பேசிட்டு தான் இருக்கிறாரு, பிரசங்கத்தில் பேசுறாரு, வேதம் வாசிக்கும் பொழுது இடைப்படுகிறார். ஆனால் நான் என்ன பண்றேன்னா, பண்ற தவறு எங்க ஆரம்பிக்குதுன்னா அதை செவி கொடுக்கறதையே தப்பு மிஸ் பண்ணிடுறேன். அவர் என்கிட்ட பேசும்போது நான் எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறேன், அவர் என்கிட்ட பேசும்போது என்னுடைய சிந்தை வேற எங்கேயோ இருக்கு. கடைசியில் தேவன் பேசல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையில போய் சிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் உங்களோடு யாரை கொண்டாவது எந்த வசனத்தை வச்சாவது பேசியிருப்பார், இதை செய்யாதன்னு சொல்லி. நான் கவனிக்க தவறி இருப்பேன், எங்கேயோ மிஸ் பண்ணியிருப்பேன், அதில் போய் மாட்டிக்கொள்ளுவேன். எனக்கு தேவன் முதலாவது நம்ம எதிர்பார்க்க அல்லது நம்ம மிஸ் பண்ற காரியம் ஏன் அவருடைய கட்டளையின்படி என்னால் செய்ய முடியலன்னா செவி கொடுக்கறதுல மிஸ் பண்றோம். ரெண்டாவது அதே வசனம் சொல்லு பார்த்தீங்களா, உண்மையாய் செவி கொடுத்தாயானால். நீ கேட்கலாம், செவி கொடுக்கிறது என்பது வேற, உண்மையாய் செவி கொடுக்க வேற என்பனா? ஆமா. ஒரு வசனத்தை வாசிங்களா, 2 நாளாகமம் 34:1 அதே மாதிரி 10-11 அந்த வசனங்களை வாசிங்க. 2 நாளாகமம் 34 1ஆம் வசனம் 10-11. போதும். இந்த யோசியா ராஜாவான உடனே ஆலயத்தை பழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறான். அதோடைய தன்மை தான் வாசிச்சோம். அந்த மனுஷர்கிட்ட ஒரு சில மனிதர்கிட்ட வேலையை ஒப்பு கொடுக்குறான். வேதம் சொல்லுகிறது 12 இந்த மனுஷர் வேலையே நல்லா கவனிங்க, வேலையை செய்யறதுக்கும் உண்மையா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. வேலையை செய்வது என்பது சொல்லிட்டாங்களே செஞ்சிடணும் அப்படிங்கிறது.
உண்மையாய் செய்வது, அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யறது, உண்மையாய் செய்வது. நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவோம்ல, உண்மையா செய்யறான்ப்பா, நான் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இல்லை. ஏதோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இதை செய்யினா அதை மட்டும் செய்வாங்க. சில பேர்கிட்ட கடைக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு வான்னா அந்த கடையில் இல்லைன்னு திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் சில பேர்ட்டு அந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வான்னா 2-3 கடை தேடி அடிச்சு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ எதை நம்ம விரும்புவோம்? தேடி வாங்கிட்டு வர்றது தானே, அப்படி தானேங்க? அதுதானே உண்மையாக செய்கிறது. இந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வான்னு நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறீங்க, அவன் போகிறான், கடை அடைச்சிருக்கு, அவனுக்கு நல்லா தெரியும் இதே பொருள் வேற எங்கே பக்கத்தில் 2-3 கடையில் என்ன பண்ணும் கிடைக்கும். ஆனால் எங்கள் அம்மா இங்கே தானே போயிட்டு வர சொன்னாங்கன்னு திரும்பி வந்துட்டு அந்த கடை பூட்டி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அருமை மகனே வாழ்க அப்படின்னு வாழ்த்துவீங்களா? அல்லேலூயா. அந்த நேரத்தில் வேற ஒரு மனிதன் எட்டி பார்த்துட்டு போயிடுவான், அந்த கடையில் கிடைக்காதுன்னா பக்கத்து கடையில் கிடைக்காதா? அப்போ நான் ஒருத்தனை நம்பி கடைக்கு போகிற ஒரு சின்ன வேலையை உண்மையாக செய்யணும்னு எதிர்பார்க்கும் பொழுது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை அவர் மேன்மையாய் வைக்க விரும்புகிற தேவன் செவி கொடுக்க வேண்டிய நான் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். நீங்க கேட்கலாம், செவி கொடுக்கிறதுக்கு உண்மையா செவி கொடுக்க என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ இங்க பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுல எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க செவி கொடுக்குறீங்க, எத்தனை பேர் உண்மையா செவி கொடுக்குறீங்கன்னு ஆண்டவர் தெரியும். டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் சொல்றது உன் காதுல கேட்குது, ஏதோ சொல்றான் அப்படிங்கிறது செவி கொடுக்கிறது. இவன் சொல்றது என்ன, இது உண்மையான ஆராயிறீங்கிறது தெரியுமா, அது உண்மையாய் செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்போ என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கனால தைரியமாக சொல்லுங்க, எல்லாருமே உண்மையாக செவி கொடுக்கறது இல்லை. ஒரு சில பேர் எப்போ முடிப்பான்னு பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் அங்கே வேற போக வேண்டியது இருக்க, 10 மணிக்கு பிரசங்க முடியுங்கிற மைண்டு ஓடலாம். அல்லேலூயா. இப்படி மைண்டு வருதுன்னா இது செவி கொடுக்கறது அல்ல. உண்மையாக செவி கொடுக்குற மனுஷன் எப்படி இருப்பான்னா, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அவனுடைய மைண்டு என்ன இருக்குன்னா, அப்போ என் வாழ்க்கையில் இந்த குறை இருக்குல்ல, அப்போ என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குல்ல, அப்போ நானும் நிறைய வேலை பைபிள் வாசிக்காமல் போயிட்டேனே, நானும் நிறைய வேலை தேவன் சபைக்கு வராமல் எஸ்கேப் ஆகிருந்தேனே, அப்போ என்கிட்ட குறை இருக்குன்னு யோசிக்கிறீங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் உண்மையாக செவி கொடுக்கறது. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏன் என்னால் மேன்மையாக தேவன் வைக்க மாட்டேங்கிறாரு? தேவன் மாறிட்டாரா? இல்லை. தேவன் சும்மா நம்மகிட்ட ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாரா? மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டு வைக்காமல் போயிட்டாரா? இல்லை. வேதம் தெளிவாய் சொல், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு காயினை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வருடத்தில் சொல்லியிருக்கிறார், சகல கட்டளைகளின்படி எல்லாம் நீ நடந்தாய் செய்தாய் என்றால் பூமியில் சகலதா மேன்மையா வைப்ப. அதை ஏன் செய்ய முடியலன்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல நான் செவி கொடுக்கறது இல்லைன்னா தேவன் பேசுகிறத நான் கவனிக்கிறது இல்லை. எப்படி பேசுவார்? வேத வசனத்தின் மூலம் பேசுறாரு. எப்படி பேசுகிறார்? ஆண்டவர் பிரசங்கத்தின் மூலம் பேசுகிறார். இதெல்லாம் நான் கவனிக்காம இருக்கிறதுனால அங்கேயே நான் ஃபெயில் ஆகிடுறேன். ரெண்டாவது, அப்படியே நான் கேட்டா கூட கேட்க வேண்டிய விதம் உண்மையாய் கேட்காமல் கவனித்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன். நான் தான் சொன்னேன், ஒரு வேலையை செய்வதற்கு உண்மையாய் செய்வதற்கு வித்தியாசம் இருக்கு. இந்த மனிதரை குறித்து வேதம் சொல்லுகிற 2 நாளாகமத்துல தங்கிட்ட கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை பழுது பார்க்க கொடுத்துட்டாங்க. சரி, சம்பளத்துக்கு நம்ம கொடுத்தாங்கன்னு சொல்லி சம்பளத்துக்கு செய்யல, உண்மையாய் செய்தார்கள். இதை புரிஞ்சுக்கணும், நல்லா பாருங்க. நம்ம வீட்டுக்கு சில நேரத்தில் சில வேலையாட்கள் வருவாங்க, கட்டிட வேலையாகட்டும், வரவங்களை நீங்க நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும்ல. சில பேரை பார்த்தா சம்பளத்துக்காக வேலை செய்யணும் இருப்பான், ஆனா மெனக்கட்டு இழுத்து போட்டு சில காரியத்தை செய்யறவனும் இருப்பான். அப்படிதானே நமக்கு சொல்லுவோம்ல, அந்த மனுஷன் நல்லா வேலை செஞ்சான்ப்பா, நம்ம சம்பளத்தை கொடுத்ததை விட அதிகமா தான் வீட்டு வேலை மாதிரி எடுத்து செய்யறான்னு சொல்லி அடுத்த டைம் யாரை கூப்பிடுவோம்? அவனை தானே கூப்பிடுவோம். டைமுக்கு வந்துட்டு 9 மணிக்குன்னா 10-9:30 லைட் மெதுவாக வந்துட்டு அப்படியே 6 மணிக்குன்னா 5:30 அப்படியே கிளம்பிட்டான்னா அடுத்த டைம் கூப்பிடுவீங்களா? அப்போ என் வீட்டு வேலையை கூட நான் செய்கிறவன் உண்மையாக செய்ய எதிர்பார்க்கும் பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து ஜெபிக்கலாம். இப்போ நம்ம 2 கட்டத்தை தாண்டிட்டேன், செவி கொடுத்துட்டேன், உண்மையாகவும் செவி கொடுத்துட்டேன். ஆனாலும் ஏன் என்ன செய்ய முடியலன்னா, அதில் அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 28:1. உபாகமம் 28:1. அங்கதான் போதும். இப்ப நான் செவி கொடுத்துட்டேன், உண்மையாகவும் செவி கொடுத்து கேட்டுட்டேன். ஓகே, என்கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு, என்கிட்ட தேவன் பேசிட்டாரு, எனக்கு புரிஞ்சிட்டு. நிறைய பேர் இங்கே ஸ்டாப் ஆயிடுறாங்க. பேர் நல்லா கவனிங்க, அநேக கிறிஸ்தவர்கிட்ட மிஸ்டேக் என்னன்னா, செவி கொடுக்கறது இல்லை, அங்கேயே ஒரு கூட்டம் அவுட் ஆயிடுது. அதுலேருந்து சில கூட்டம் தப்பிச்சு செவி கொடுத்துட்டு வருது, அதுலேருந்து சில கூட்டம் தப்பிச்சு உண்மையாக செவி கொடுத்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க, கரெக்டு நம்மகிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு,
இவங்க சொன்ன மாதிரி நான் ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்லை, இவங்க சொன்ன மாதிரி நான் உண்மையில குறை உள்ளவனா இருக்கிறேன், இவங்க சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த குறை இருக்கு, நான் மாத்திக்கிறேன். 2 கட்டத்தை தாண்டிட்டாங்க. 3வது ஒரு கட்டம் இருக்கு, கவனமா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இந்த கட்டத்துல மிஸ் பண்றதுனால 4வது கட்டம் தான் செய்யறது, கட்டளையின்படி செய்யறது. அந்த செய்யற கட்டத்துக்குள்ள போக முடியல. ஏன் அப்படின்னா, எனக்கு ரியலைஸ் ஆயிட்டு இப்படிதான் நான் இனி வாழ போறேன்னு முடிவும் பண்ணிட்டேன். ஆனா கவனமா இருக்க வேண்டிய இடத்துல நான் கவனத்தை விட்டு விடுகிறேன். ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்கள்ல, எபேசியர்ல 5:15 வாசிங்கல. ஒரு வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு போல. எபேசியர் 5:15. இந்த வசனத்தை பாத்தீங்களா? இதை நான் எப்படி சொல்லட்டா நமக்கு புரியறதுக்காக? வேதம் தெளிவாய் கவனமாய் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. லோக்கல் பாஷையில சொன்னா முட்டாளா இருக்காத, இப்படி சொன்னா நமக்கு கோவம் வந்துடும். யாரை பார்த்து முட்டாள்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவர்களை, அதாவது ஞானம் அற்றவர்களை போல, அதாவது முட்டாளை போல, அறிவில்லாதவர்களை போல இருக்காம என்ன பண்ணணுமா? ஞானம் உள்ளவர்களை போல என்ன பண்ணணுமா? கவனமாய். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கவனமாய் நடந்து கொண்டா மட்டும்தான். நாட்கள் பொல்லாதவைகளால் இருக்கிறதால் என்னால காலத்தை, அன்பான தேவ ஜனமே, நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது, நான் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், என் மகனே உன்னை ஆசீர்வதிப்ப, இந்த காரியத்தை உனக்கு செய்வேன். ஆனா ஏன் சில வேளை நடக்கல தெரியுமா? ஏன்னா நான் முதல்ல செவி கொடுக்கிறேன், சரி தேவனுக்கு உண்மையா இருக்கணும், அதை ரியலைஸ் பண்றேன், முடிவும் பண்ணிட்டேன், வருஷத்தை ஸ்டார்டிங் டிசைடும் பண்ணிட்டேன். இனி எல்லா நாளும் ஜெபம் பண்ணுவேன், இனி எல்லா நாளும் வேத வாசிப்பேன், இனி இந்த வருஷத்துல நிறைய ஒரு வாக்கு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, இந்த வருஷம் தேவனுக்கு உண்மையா ஜீவிப்பேன், சர்ச்சுக்கு தவறாம போவேன், சண்டே ஆனா நான் போகாம இருக்க மாட்டேன். இதெல்லாம் நல்லா டிசிஷன் பண்ணிட்டு சந்தோஷமா போயிருப்பாங்க. ஆனா ஏன் செயல்முறையில வர மாட்டேங்குன்னா, எங்க கவனமா இருக்கணுமோ அந்த கவனம் இல்லாம போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஞானமற்றவர்களை போல நடவாமல், அறிவில்லாதவர்களை போல நடவாமல், ஒரு அறிவுள்ளவன் கவனமாயிருப்பான். எதற்காக என்றால், நான் வாழுகிற இந்த நாட்கள் பொல்லாதவைகளால் இருக்கிறது. இப்போ ஏன் தேவனுடைய கட்டளைப்படி நான் செயல்பட முடியல அப்படின்னா, நிறைய நேரத்தில் நான் டிசிஷன் எடுத்தாலும் கூட அது எங்கேயோ தவறுகிறது. அந்த இடத்துல கவனமா அதை கரெக்ட் பண்றது இல்லை. நல்லா பாருங்களேன், நம்ம ட்ரெயினில் போயிருக்கிறோம்ல, போனது இல்லையா? எங்க சோகமா இருக்கிறீங்க? ட்ரெயினே பார்க்கலையா? அல்லேலூயா. ஒன்லி ஃப்ளைட்டில் தான் போவேன் அப்படிங்கிறீங்களா? நாங்களாம் ஃப்ளைட்டில் போகிற ஆட்கள், எங்களை போகிறது ட்ரெயின்லாம் போகிற அப்படியா? ஸோ ட்ரெயினில் போகிறீங்கன்னா எவ்வளோ நீளம் இருக்குது? பயங்கர நீளம். எத்தனை ஒரு மினிமம் ஒரு 1500-2000 பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போதா? இவ்வளோ பெரிய ட்ரெயின் ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்குல்ல. இப்போ இது இந்த ட்ராக்குக்கு போகணும், ஏதாவது ஒரு கிரெயின் இப்படி தூக்கி இப்படி திருப்பி வைக்குதா? என்ன பண்ணுது? சின்ன இதுதான். அவ்வளோ பெரிய ட்ரெயின். திடீர்னு நம்ம செய்தியில் வாசிக்கிறோம், தண்டவாளத்துலேருந்து கவிழ்ந்து விபத்து. யாராவது ட்ரெயின் அப்படி ஒரு தள்ளிட்டாங்களா? ஒரு கல் வச்சு விட்டுருப்பாங்க, ஒரு கம்பி, இரும்பு கம்பி அந்த ட்ராக்ல போட்டிருப்பாங்க. நான் சொல்ற காரியம் புரியுதா? இதே போலதான் என்னை கவிழ்த்துவதற்கு பிசாசு பெரிய காரியத்தை செய்யறது இல்லை. நான் லைட்டா கவனக்குறைவு எனக்குள்ள வந்த உடனே மொத்தமும் திரும்பி விடுகிறது. நீங்க ட்ரெயின்ல ஒரு நல்ல விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்ஜின் ஒரு ட்ராக்ல போயிட்டுனா மற்ற எல்லா ட்ராக்கும் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடும்? அதை திருப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ட்ரெயினை இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக்ல மாத்துறதுக்கு ஒரு கிரெயினை தூக்கி நிப்பாட்டுறது இல்லை. அப்படியே அதோடைய டிசைன் அப்படி சேஞ்ச் பண்றாங்க. அது உள்ள ட்ரெயின் பொதுவாக உள்ள இப்படி உரசி தான் போகும், உள்ள இருக்கிற கம்பி அதை அப்படியே இப்படி மாற்றும் போது தானா மாறுது. இப்போ இங்க தான் பிசாசு எனக்கு செக் வைக்கிறான். நான் போக வேண்டிய பாதை நேர, என் ட்ராக் அவங்க திருப்ப பார்க்குறான். நான் கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ நல்லா பாருங்களேன், ட்ரெயினை ஓட்டுகிற அந்த இன்ஜின் டிரைவர் கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா, ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப என்னது தேவை? நம்ம ரோட்ல போறோம்ல, ஒரு வாசகம் சொல்லுவாங்க, நில் கவனி செல். கவனின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கணும்,
நான் போக வேண்டிய பாதை நேரம், ஆனால் எனக்கு இங்கேயும் இங்கேயும் ஆட்கள் இருக்கிறாங்க, நான் இங்கேயும் இங்கேயும் கவனிச்சாதான் நேராக போக முடியும். ஏன் என்னால் அப்படியே சத்தத்தின்படி செவி கொடுத்து அதை செயல்முறையில் கொண்டு வரலன்னா, அதை கேட்கிறேன், டிசிஷன் எடுக்கிறேன், ஆனால் அப்படியே சத்தத்தின்படி செவி கொடுக்கறதுக்கு நான் கவனமாக இருக்காமல் இருக்கிறேன். புரியும்படி சொன்னால், தெய்வ சமூகத்துக்கு வர ஆண்டவர்கிட்ட இனி நான் உண்மையாக வாழ்வேன்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் சொன்ன அந்த உபாகம் 28 உடைய கட்டளைகள் வழியாக நடப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் வீட்டுக்கு போன உடனே என்னை திசை திருப்புவதற்காக பிசாசு வைத்திருக்கிற சில உலக காரியத்துக்குள்ள என்னை விட்டு கொடுக்குற, திரும்பி பார்க்குறேன், என் ட்ராக் எங்கேயோ போய் நிற்குது. அல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் புரியுதா? அது எதுவாக வேணா இருக்கலாம். நான் தான் லாஸ்ட் டைம் எப்போவும் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். நல்லா ஜெபிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு மணி நேரம் இன்னைக்கு ஜெபிச்சிடணும்டா, இன்னைக்கு லீவு போட்டால் ஜோம் பண்ணிடணும், இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த ஆசை எனக்குள்ள தீராத ஆசையாக வரும். தேவன் உருவாக்குவார். அந்த நேரத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சிருவாங்க, ஏன் இப்படி ஒரு விஷயம்னு சொல்லி பேசிடுவாங்க. நல்லா கவனிங்க. 1/2 hour நான் பேசிடுவேன். பேசி முடிச்சுட்டு மணியை பார்த்தா ஒன்று முதல்ல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். பாதி ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் ஆரம்பத்தில் இருந்து தெரியுமா, அது எனக்கு போயிருக்கும். ஏன்னா என் மைண்டுக்குள்ளே இப்போ அவங்க சொன்ன காரியம் ஓட ஆரம்பிச்சிருது. 2வது, அவங்ககிட்ட பேசி நேரம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அடுத்த வேலை வந்துடுது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஈஸி தானேன்னு சொல்லி. இங்கே தான் பிசாசு என்னை கவனத்தை திருப்புறா. அதே நபர்கிட்ட நான் ஜோம் பண்ணிட்டு கூட பேசலாமே, பேச முடியாதா? இதுக்கு தான் கவனம். நான் ஆண்டுக்காக வாழ நினைக்கிறத எங்கே என்னை தாக்குகிறான்னா, நீ ஜபிக்கணும்னு நினைக்கிறல்ல, ஜபிக்கும் போது சில காரியத்தை கொண்டு வரும்போது அதை நம்ம டிட்ராக்ட் பண்ணாமல் அதை முடிச்சுட்டு ஜோமெல்லாம் நினைக்கிறோம் தெரியுமா, அங்கே தான் மாற்றோம். அப்போ அங்கே என் கவனம் செதறுதுங்க. தேவனுடைய கட்டளையின்படி நான் வாழ முடியல. மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டாலும், அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஜெபிக்கலை அப்படின்னா அதன்படி என்னால் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் தான் அந்த வார்த்தையை செய்வதற்கான பலனை எனக்கு என்ன பண்ணுறவர், தருகிறவர். அவர் சமூகத்தில் நான் போனால் மட்டும்தான் எனக்கு அந்த பலன் கிடைக்கும். அவர் சமூகத்துக்கு நான் போகாமல் வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டு வேதத்தை மட்டும் வாசிச்சுட்டு இனி நான் பரிசுத்தமாக வாழ்வேன் டிசிஷன் எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக விழுந்து விடுவோம். ஏன்னா வார்த்தையை தருகிறவர் தான் அந்த வார்த்தையை நான் செய்வதற்கான பலனையும் எனக்கு தருகிறவர். அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் எங்கே தவறுறேன்னா இந்த 3 காரியத்தில் ஒன்று தான். ஒன்று, நான் செவி கொடுக்கறதே இல்லை. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஐ எம் அவுட்டுன்னு சொன்னால் நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கிறோம். 2வது, நான் செவி கொடுக்குறேன், ஆனால் உண்மையாக செவி கொடுக்கறதில்ல. பாதி கேட்பேன், பாதி கேட்க மாட்டேன். அப்பப்போ பைபிள் வாசிப்பேன், வாரத்தில் 2 நாள் வாசிச்சிடுவேன். இது உண்மையாக செவி கொடுக்கறது இல்லை. அப்படியே நான் இதெல்லாம் தாண்டிட்டேன். கடைசியா என்னை பிசாசு வீழ்த்ததுக்காக வைத்திருக்கிற அந்த காரியத்தில் கவனமாக இருக்கல. அந்த கவனமாக இல்லாததுனால தான் அவர் கட்டளைப்படி செய்ய முடியறது இல்லை. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். 28:1 வாசிச்சு பாருங்களேன். பாத்தீங்களா? இப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய அழகை பார்த்தீங்களா? வசனத்தையும் தந்தவர் அதை எப்படி கடைபிடிக்கணும்னு அதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய அன்புங்க. அதுதான் ஆண்டவருடைய அறிவு. அவருடைய ஞானத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. நான் செவி கொடுத்தா, உண்மையாய் செவி கொடுத்தால், நான் செவி கொடுத்த மீன்ஸ் லிசன் பண்ண கேட்ட அளவே வாசிச்ச வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நான் கவனமாக இருந்தால் பூமியில் சகல சாதிகளிலும் அவர் நம்மளை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.